போன கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்? Last class we saw section 1 and 2 of this last stone carver. So section 1ல என்ன பார்த்தோம்? ஒரு வயதான நபர், அவர் வந்து ஒரு பழங்கால இந்த கடவுள்கள் செதுக்கிறவரா இருக்கார். So he made a living by making statues for temples. கோவில்களுக்கெல்லாம் சிலைகள் தயாரிக்கிறது தான் அவருடைய வேலையா இருந்தது. So he did this because he believed in tradition. His father was a sculptor too, but his son Gopal, he was different. அவருடைய அப்பாவும் காலங்காலமா அவங்களுடைய ட்ரெடிஷனா சிலைகள் பண்றதுதான் அவங்களுடைய பாரம்பரிய தொழிலாவே இருந்திருக்கு. அதனால இவரும் பண்றாரு, இந்த வயதான நபரும். ஆனா இவருடைய பையனுடைய எண்ணம் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அவனுக்கு இதுல வந்து அந்த அளவுக்கு ஆர்வம் இல்ல. He used to argue with his father about the stupidity of not changing his profession. ஒரு நல்லதுக்காக நீ ஏன் உன்னுடைய வேலைய வந்து மாத்திக்க மாட்டேங்கிற அப்படின்னு அவருடைய பையன் கோபால் சொல்லிட்டே இருக்கான் அடிக்கடி. ஸோ கோபால் வெண்ட் ஆஃப் ஹோம் ஃபார் ஆக்ரா டு பி அ மோர் சக்சஸ்ஃபுல் மேன் இன் லைஃப். அவன் வந்து ஆக்ராக்கு போயிடுறான், ரொம்ப ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேனா ஆகணுங்கிற ஒரு எண்ணத்துல அவன் கிளம்பி போயிடுறான். பட் திஸ் ஓல்ட் மேன் நியூ தட் ஹிஸ் சன்ஸ் டிசிஷன் வாஸ் குட், பட் ஹி வாஸ் ஹெல்ப்லெஸ். ஹி லவ்ட் ஹிஸ் ட்ரெடிஷன்ஸ். அவருடைய பழமையான இந்த எண்ணங்கள் சிந்தனைகள்லாம் இவருக்கு வந்து நம்பிக்கை இருந்தது. அண்ட் he had a confidence on the sculptures which he did. So after his son's departure he continued his work. அவருடைய பையன் வேலை அந்த இடத்த விட்டு போனாலும் இவர் தொடர்ந்து இவருடைய வேலைய பண்ணிட்டே தான் இருக்கார். பையன் வந்து இந்த வேலையை நிப்பாட்டு, வேற ஏதாவது வேலை பண்ணு அப்படின்னு சொன்னாலும் இவர் ஒன்றும் கேட்கல. Because he loved his traditions and doing sculptures. இந்த சிலைகள் வடிவமைக்கிறது வந்து இவருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வேலையா இருந்தது. So he had a servant by name Salim who was very dedicated to him. இவருக்கு வந்து ஒரு வேலை செய்யறவர், வேலைக்காரன் சலீம்ங்கிற பையன். இவருக்கு ரொம்ப ஒத்தாசையாகவும் ரொம்ப நேர்மையாகவும் இருந்தார். So he came to work there for 5 years ago. 5 வருஷத்துக்கு முன்னாடி இவர்கிட்ட வேலைகள்லாம் கத்துக்கணுங்கிறதுக்காக அந்த பையன் வரான். One minute. So this was section 1. In section 2 what happened? யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா செக்ஷன் 2ல என்ன நடந்ததுன்னு? So this old man he had struggled a lot to complete this statue of Radha and Krishna. So his hands were weak. அவருடைய கைகள்லாம் அப்படியே தோய்ந்து போயிடுது. அப்புறம் அவருடைய மனசும் வந்து விட்டு போயிடுது. He became very weak. So he didn't feel hunger and thirst. பசி தெரியல, தாகம் தெரியல, எதுவும் தெரியல. ஆனா இந்த வேலையை மட்டும் முடிக்கணுங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ள இருக்கு. ஆனா உடல் வந்து அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல. His body didn't support, though he was very much determined to complete this work. So his chisel was striking the stone again and again. அவருடைய ஒளி வந்து மறுபடியும் மறுபடியும் அந்த கல்லை வந்து தட்டிட்டே இருக்கு. ஆனா வேகமா வந்து வேலை செய்ய முடியல. செஞ்சு முடிக்கணுங்கிற ஆர்வம் ரொம்ப அதிகமா தான் இருக்கு. He had a strong desire to complete the work. So அழறாரு, கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாரு, எல்லாமே பண்றாரு. But he wanted his son to help him. Finally at the break of the dawn the old man fainted. அவருடைய பையன் இருந்தா ரொம்ப ஒத்தாசையா இருக்கும், உதவிகரமா இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. அந்த நாள் இறுதியில இவர் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. ஸோ இதோட நம்ம இந்த ஸ்டோரியை கம்ப்ளீட் பண்ணியிருந்திருப்போம் போன கிளாஸ்ல. ஸோ இன்னி கிளாஸ்ல நம்ம செக்ஷன் 3 பார்க்கலாம். At the end we'll discuss the answers for section 1, 2 and 3.
1 minute. Sorry. Recording. Section 3, which we are going to start today. From the workshop, the chipping sound of the chisel reached his ears. He listened. Had his ears deceived him? No, he could hear it again, the strong blow of the hammer on top of the chisel. Gopal, he was back. Gopal had returned. He would help him. They would finish the statue. He stumbled to his feet, crossed the small room, and reached the door. அந்த ஒர்க் ஷாப்லேருந்து இந்த சத்தம், சிசலோடைய சத்தம், அந்த ஒளியினுடைய சத்தம் இவர் காதுல விழுது. அவர் காது குடுத்து கேட்கிறார். இது வந்து எனக்கு என்ன பொய்யா ஏதாவது சத்தம் எனக்கு கேட்குது. எனக்கு ஏதாவது பொய்யா? நான் ஏதாவது ஒரு கற்பனையில இருக்கேனா? இல்லையே, மறுபடியும் எனக்கு கேட்குறதே. ஸ்ட்ராங் ப்ளோ ஆஃப் ஹேமர் ஆன் டாப் ஆஃப் தி சிசில். கோபால், ஹி வாஸ் பேக். கோபால் மறுபடியும் வந்துட்டான். கோபால் ஹேட் ரிட்டர்ன்ட். ஹி வுட் ஹெல்ப் ஹிம். எனக்கு என் பையன் உதவி செய்ய போறான். தே வுட் ஃபினிஷ் தி ஸ்டாச்சு. இந்த சிலையை வந்து முடிக்க போறோம், செஞ்சு முடிக்க போறோம். He stumbled to his feet. Crossed the small room and reached the door. Gopal, he was about to shout when the words froze on his lips. அப்படியே வார்த்தைகள்லாம் அப்படியே உறைஞ்சு போயிடுது. கோபால் கூப்பிடுறாரு, ஆனா வார்த்தைகள்லாம் அதுக்கு மேல வரல. நோ, he wanted to cry out. Stop the work. அவனுக்கு வந்து அழணும் போல இருந்தது. நிப்பாட்டு, வேலையை நிப்பாட்டு. Stop the work. But he couldn't move. அவனால அந்த இடத்த விட்டு நகர முடியல. Shock had immobilized him. அந்த இடத்த விட்டு நகர முடியாத அளவுக்கு பண்ணிட்டு அந்த பேரதிர்ச்சி. He stood staring at the back of the young stone carver, working on the face of a statue, on the eyebrows arcing over a pair of fine eyes. But it wasn't his son sitting cross-legged before the biggest statue he had ever carved. It was Salim, his servant. இத்தனை நேரம் அவருடைய பையன் தான் வந்திருக்கான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சு, பாடா என் பையன் வந்துட்டான், என்னடா அது சிலையெல்லாம் செதுக்கின்னு இருக்கானேன்னு பார்த்து நினைச்சு அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சு போயிடுறாரு இந்த பெரிய மனுஷன். ஆனா பார்க்க போனா அது யாரு அப்படின்னா, அவருடைய அவர்கிட்ட வேலை பார்த்திருந்த இந்த பையன் சலீம். இட் வாஸ் சலீம் who was doing this work. The old man was stunned. அப்படியே அதிர்ச்சியோட அப்படியே கண் மொழி சிமிட்ட அளவுக்கு அப்படியே நின்னுட்டு வேடிக்கை பார்க்கிறார். The first wave of shock, fear and anger passed to give away to feeling of great relief and happiness. ஒரு நொடி ஒரு பேரதிர்ச்சியா இருக்கட்டும், பயம்னு சொல்லலாம், இல்லாட்டி கோபமா கூட இருக்கலாம். அந்த நொடி ஆனா இவருக்கு வந்து ஒரு நிம்மதியும் கொடுக்கறது, சந்தோஷத்தையும் கொடுக்கறது. எல்லாம் கலந்த ஒரு கலவையா இருக்கு. ஆனா இந்த பையன் இந்த சிலையை செதுக்கி முடிச்சிட்டாங்கிற சந்தோஷமும் அது கூடயே வருது. Hey Ram, the old man whispered. Hey Ram, and tottered over to the boy. Dropping his hand on his shoulder, he said softly, Salim. Hey Ram அப்படின்னு இந்த பெரிய மனுஷன் சலீம் காதுல வந்து மெதுவா பொறுமையா சொல்றார். He told it again and he tottered over to the boy. மறுபடியும் அந்த பையன் கிட்ட சொல்றார். Dropping his hand on his shoulder, he said softly. அவருடைய கையை இந்த பையனோட தோல் மேல போட்டுண்டு மெதுவா சொல்றாரு, சலீம் அப்படின்னு கூப்பிடுறாரு. We'll see what he is going to tell now. The startled boy turned and looked up to his master. He rose to his feet clumsily, the hammer and chisel still in his hands. அந்த அதிர்ச்சி அடைஞ்ச அந்த பையன் இந்த மாஸ்டர் அதை வந்து திரும்பி பார்க்கறான். திரும்பி பார்த்து அவனால நிக்க முடியல, தடுமாற்றமா இருக்கு. கையில வந்து இந்த சிசலும் ஹேமரும் இருக்கு, ஆனா ஒரு தடுமாற்றம். தன்னுடைய மாஸ்டரை வந்து திரும்பி பார்க்கறான் அதிர்ச்சியோட. One minute, I'm so sorry.
Salim, the old man searched for words. இந்த பையன் அந்த அந்த பெரிய மனுஷன் சலீமை பார்த்து பொறுமையா கூப்பிடுறாரு இல்லையா, அதுக்கப்புறம் வார்த்தைகளே வரல. ஐ ஐ ஒன்லி வாண்டட் டு ஹெல்ப், விஸ்வர்ட் த பாய். ஐ லேர்ன் இஃப் யூ டீச் மீ மாஸ்டர் ஜி. ஐ ஹவ் ப்ராக்டிஸ் சீக்ரெட்லி ஃபார் ஆல்மோஸ்ட் 2 years in the quarry. நான் வந்து உங்களுக்கு உதவி செய்யணும்னு நான் விருப்பப்படுறேன். நான் கத்துக்கிறேன். உங்கள்ட்டேருந்து கத்துக்கிறேன். நீங்க எனக்கு சொல்லிக் குடுங்க. நான் கத்துக்கிறேன். 2 வருஷமா நான் பிராக்டிஸ் பண்ணேன் இந்த குவாரியில. ப்ளீஸ் டெல் மீ. For many years, I wanted to become a sculptor like you. Yet I fought the feeling, but it proved too strong. I know there is nothing in this world I would like to do more. There is nothing in life that I could do better. I want to become a stone carver. Will you please teach me, Master Ji? எனக்கு தயவு செஞ்சு சொல்லுங்க. பல வருஷங்களா உங்கள போல ஒரு சிற்பியா ஆகணுங்கிறது தான் என்னுடைய எண்ணமா இருந்திருக்கு. அந்த எண்ணத்த நான் ஜெயிக்கணுங்கிறது தான் ரொம்ப உறுதியா இருந்திருக்கேன். அந்த எண்ணத்த வந்து அ அதாவது நான் ஒரு செ கல் செதுக்குறவரா, அதாவது கடவுளோட இமேஜ் செதுக்குறவரா ஆகணுங்கிறது தான் என்னுடைய எண்ணமா இருந்திருக்கு. எய்மா இருந்திருக்கு. அது வந்து நாளடைவில இன்னும் ஸ்ட்ராங்கா போயிட்டே இருக்கு. ஐ நோ தேர் இஸ் நத்திங் இன் திஸ் வேர்ல்ட் ஐ வுட் லைக் டு டூ மோர். இதுக்கு மேல நான் வேற எதுவும் பண்ணணும், வேற எந்த வேலை பண்ணணும்னு நான் விருப்பப்படல. இதுக்கு மேல வேற எதுவும் என்னால சிறப்பா பண்ணவும் முடியாது. ஐ வாண்ட் டு பிகம் அ ஸ்டோன் காவர். வில் யூ ப்ளீஸ் டீச் மீ மாஸ்டர் ஜி? ஒரு கல்ல செதுக்குறவரா நான் ஆகணும். அது நீங்க எனக்கு தயவு செஞ்சு சொல்லி தரீங்களா? The old man pulled the boy's head against his shoulder and whispered, there is nothing I can teach you, my son Beta. Go ahead. You have it in your hands and in your heart. I know you will be one of the country's finest stone carvers. இந்த பெரிய மனுஷன், இந்த வயதான நபர், இந்த பையனுடைய தலையை பிடிச்சு அப்படி இழுத்துட்டு தன் தோள் மேல சாய்ச்சுக்கிற மாதிரி சாய்க்க வச்சுட்டு பொறுமையா சொல்றாரு அந்த பையனோட காதுல. இதுக்கு மேல நான் ஒன்னும் சொல்லி கொடுக்கறதுக்கு இல்ல கண்ணா. போ, இதுக்கு மேலயும் நீ முன்னோக்கி செல். உன் கையில தான் உன்னுடைய திறனே இருக்கு. யூ ஹாவ் இட் இன் யோர் ஹேண்ட்ஸ் அண்ட் இன் யோர் ஹார்ட். உன் மனசுல வந்து உறுதியான எண்ணம் இருக்கு. அதே போல உன்னுடைய கையில இந்த கலையும் இருக்கு. நீ ஒரு நாள் இந்த நாட்டினுடைய சிறந்த சிற்பியாகவும் ஆவ. அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளோட இந்த செக்ஷன் 3 முடிவு போறது. ரிட்டன் பை சிக்ருன் ஸ்ரீவத்சவ். So the sculpture which was started by this old man was completed by this by his own servant Salim. He thought his son Gopal would help him and finish off this work, but it didn't happen like that. இவருடைய பையன் கோபால் முடிச்சு வைப்பார் நினைச்சார். ஆனா அது முடியல. சலீம் அவருடைய சேவகனா ஒரு உதவி செய்யுமா வந்தார் இல்லையா அந்த பையன். அவர் பண்ற வேலைகள்லாம் கூர்மையா கவனிச்சுட்டே இருந்திருக்கான். அதனாலதான் அவனால அது முடிக்கவும் முடிஞ்சிருக்கு. So with this prose comes to an end. So we'll get to know who this author is. Sigrun Srivatsav is an Indian author of German origin. German நாட்டு சேர்ந்தவர் தான். ஆனா he's an Indian author. She is multifaceted artist, a writer, a sculptor and an illustrator. As a writer, she has written over 25 books for children of all ages. சிக்ருன் ஸ்ரீவத்சனுங்கிற இந்த பெண் ஆசிரியர் வந்து ஒரு எழுத்தாளர், ஒரு கலைஞர், ஒரு ஸ்கல்ப்டர், ஒரு இல்லஸ்ட்ரேட்டர். ஒரு விஷயத்த வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றவங்க இல்லஸ்ட்ரேட்டர்னு சொல்லலாம். ஒரு எழுத்தாளரா கிட்டத்தட்ட 25 புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. அந்த புத்தகங்கள் எல்லாமே குழந்தைகள் சம்பந்தப்பட்டமான புத்தகங்கள். எல்லா வயது குழந்தைகளும் அது படிக்கலாம். So she has written around 25 books. Stumbled அப்படின்னா லாஸ்ட் பேலன்ஸ், தடுமாறி போடுறது. இம்மொபிலைஸ்ட், ஸ்டாப் ஃப்ரம் மூவிங், அந்த இடத்த விட்டு நகராம அப்படியே ஒரு ஸ்டாச்சு மாதிரி இருக்கிறது. டாட்டர்ட் ஓவர், மூவ் அன்ஸ்டெடிலி வே, தள்ளாடுறது, ஒரு இடத்துல நிக்க முடியல. அதாவது அந்த ஒரு அதிர்ச்சியில உடம்புல ஒரு தள்ளாட்டம். ஸ்டார்டில்ட், சர்ப்ரைஸ்ட், ஒரு ஆச்சரியம், பேரின்பம், சர்ப்ரைஸ்ட். So we shall have a quick look into the video form of this story. Okay, recording few minutes pause பண்ணிக்கலாம். அண்ணா ரெக்கார்டிங் பாஸ் பண்ணிக்கலாம்.
இப்ப நம்ம செக்ஷன் 1, செக்ஷன் 2, 3ல கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதில் பார்க்கலாம். One minute, I'll share screen. Congested, ரொம்ப நெருக்கமா, கூட்டம் அதிகமா இருக்கு. It is so congested that we couldn't travel in the train peacefully. அந்த ட்ரெயின் வந்து அவ்ளோ கூட்டமா இருந்ததுனால எங்களால நிம்மதியா பயணிக்கவே முடியல. Simple example I'm telling for this word. Grunted, made a low sound. Crouching, sitting on heels. Determination, firmness to do something. உறுதியான ஒரு மனப்பான்மை, ஒரு வேலை செய்யணும்னு. அதுதான் determination. Which of the two sentences given below conveys the following meaning? கீழே கொடுக்கப்பட்டுள்ள 2 வாக்கியங்கள்ல எது வந்து இந்த ஒண்ணுன்னு ஒரு சென்டென்ஸ் எழுதப்பட்டிருக்கு இல்லையா, அந்த அர்த்தத்தை வந்து எந்த வாக்கியம் வந்து தெரிவிக்கிறது? I'll read out this sentence. Stained by, mark made on clothes or materials. The whitewashed walls were stained by many monsoons. The walls were made dirty by rains. The monsoon removed the dirt from the walls. The walls were made dirty by the rains தான் பதில். அந்த மழைனால சுவர் வந்து அழுக்காகப்பட்டது. அதுதான் அதுக்கான பதில். The walls were made dirty by rains. Second sentence. Working for a pittance. Working for a very little money. பிட்டன்ஸ்னா ரொம்ப குறைச்சல் அளவுல பணத்துக்காக வேலை செய்யறது. I am tired of working for a pittance. எனக்கு ரொம்ப one minute, sorry. I'll scroll down. I am tired of working for a pittance. He didn't want to work because he was tired. He didn't want to work as he gets low income for his work. இதுக்கான அர்த்தம் என்ன? ஒர்க்கிங் ஃபார் அ பிட்டன்ஸ்ங்கிறது ரொம்ப குறைச்சலான ஊதியத்துக்காக வேலை செய்யறது. எனக்கு இந்த ரொம்ப குறைச்சலான ஊதியத்துக்காக வேலை செய்யறதுல நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் அப்படின்னா செகண்ட் சென்டென்ஸ் தான் இதுக்கான அர்த்தம். He didn't want to work as he gets low income for his work. தன்னுடைய வேலைக்கான பணம் வந்து அவனுக்கு கிடைக்கல. ரொம்ப கம்மியான ஊதியம் தான் கிடைக்குது. அதனால வேற வேலை இந்த வேலை செய்யணுங்கிறதுல விருப்பம் இல்ல. He didn't want to work. Second question, A is the right answer. Third question, ashen, pale. His face was ashen. He looked pale and dull. He looked bright and cheerful. ashenனா பேல், ரொம்ப சோகமா இருக்கு, டல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏ தான் கரெக்டான பதில். ட்ரென்ச்டு, மழையில நனைஞ்சு போனா நம்ம நனைஞ்சு மழையில நனைஞ்சிட்டோம்னா நம்ம சட்டையெல்லாம் ரொம்ப தொப்பமா போயிடும்ல, ஃபுல்லா நனைஞ்சிடுவோம். அதுதான் வந்து ட்ரென்ச்டு. He got drenched in the rain.
drenched means thoroughly wet. முழுமையா நனைஞ்சு போறது, முழுசா நனைஞ்சு போறது. He is drenched to the skin. He is thin and skinny. He is thoroughly wet. It is the second answer. It is B. ரெண்டாவது செக்ஷன்ல கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதில் பார்க்கலாம். He wished to have Gopal with him. Read the sentences and number them in correct order. வரிசைப்படுத்தி எழுதணும், கொஹரண்ட் ஆர்டர்ல எழுதணும். அதுதான் இங்க கேட்கப்பட்டிருக்கு. 7 sentences have been given. First I'll read all the 7 sentences. முதல்ல 7 sentencesமே படிச்சிடுறேன். அதுக்கப்புறம் we'll number them in correct order. கோபால தான் கூட இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார் இந்த பெரியவர். செகண்ட் சென்டென்ஸ், சலீம் felt that it should come from within. மனசார வரணுங்கிறதான் சதீஷோடைய எண்ணமா, சலீமோடைய எண்ணமா. ஐம் சாரி. He thought he wouldn't be able to finish it. அவன் நினைச்சான் அவனால முடிக்க முடியாதுன்னு நினைச்சான். The old man worked tirelessly on the sculpture. அந்த சிலையில வந்து ஓய்வே இல்லாம வேலை செஞ்சுட்டே இருந்தார் இந்த வயதான நபர். He realized that Gopal must learn to carve the finer details. இந்த நுணுக்கமான விஷயங்கள், சின்ன விஷயங்கள், அதெல்லாம் வந்து கோபால் கத்துக்கணும்னு இவர் உணர்ந்தார். He had a strong wish to finish it in time. சரியான நேரத்துல முடிக்கணுங்கிறதா அவருடைய எண்ணமா இருந்தது. Over days he felt very weak. நாளடைவுல ரொம்ப தோய்ந்து போயிடுறார், ரொம்ப ஓஞ்சு போயிடுறார். He felt very weak. Who this old man? So which would be the first sentence? It is this one. It is the fourth sentence which comes as 1. First sentence is the fourth sentence. The old man worked tirelessly on the sculpture. He had a strong wish to complete the same. This is the second sentence that should have come in the coherent order. Third sentence is, over days he felt very weak. நாளடைவுல ரொம்ப ஓஞ்சு போயிட்டார் இந்த மனுஷன், வயதான நபர். He felt very weak. Fourth sentence is the third one. He thought he wouldn't be able to finish it. அவரால முடிக்க முடியாதோங்கிற எண்ணம் அவருக்குள்ளேயே வந்தது. Next is the fifth sentence. He wished to have Gopal with him. He realized that Gopal must learn to carve the finer details. நுணுக்கமான விஷயங்கள்லாம் கோபால் கத்துக்க வேண்டியது இருந்தது அப்படின்னு நினைச்சார். சலீம் felt that it should come from within. அவருக்கு தானாகவே வரணும் அப்படிங்கறதா சலீமுடைய எண்ணமா இருந்தது. So with this we have completed discussing the answers for the second section. 5741623. So in today's class we have seen the third section of this prose, the last stone carver. Then we saw the video form of this prose, the last stone carver, and discussed answers for section 1 and 2. We will discuss the answers for section 3 in the next session. Any doubts to anyone in today's class?
Okay. I'll end my session over here. We will again meet next class. Thank you all of you. நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.